மாசத்துல சில அனிமேலாம் வரப்போகுது. ஸோ எந்தெந்த அனிமேலாம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைக்யூ அனிமேவோட சீசன் 4 இப்போ தமிழ் டபுள்ல வரப்போகுது. ஹைக்யூ டு த டாப். தமிழ் அனிமே ஃபேன்ஸ் ஹைக்யூ சீசன் 1ல இருந்து சீசன் 3 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துருங்க. ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே, அதாவது வாலிபால் பேஸ்டான ஒரு அனிமே. வாலிபால் பிரியர்களுக்கு இந்த அனிமே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஹைக்யூ சீசன் 1ல இருந்து சீசன் 3 வரைக்கும் இதோட ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, இதோட ஹீரோ வந்து நம்ம ஹினாட்டா, இன்னொரு மெயின் கேரக்டரும் இருக்கு. நம்ம ஹினாட்டாக்கு சின்ன வயசுல இருந்தே வாலிபால்னா ரொம்ப பிடிக்கும். அதுல அவன் ஒரு நல்ல ஸ்பைக்கராகவும் ஆகிறான். ஒரு கட்டத்துல தன்னை சுத்தி இருக்கிற நண்பர்களோட சேர்ந்து ஒரு வாலிபால் டோர்னமெண்ட்ல வந்து கலந்துக்கிறான். அங்க அவனோட திறமை என்ன, தான் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா வாலிபாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கரசுனோ ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்றான். அங்க அவனோட ரைவலையுமே சந்திக்கிறான். ஸோ அங்க ஒரு கரசுனோ வாலிபால் டீம் உருவாகுது. அதுக்கப்புறமா அவங்க ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டையும் சந்திக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் ஜெயிச்சு வராங்க, நம்ம ஹினாட்டா ஒரு சிறந்த ஸ்பைக்கரா ஆனானா இல்லையா, அப்புறம் நம்ம ஹினாட்டாவோட ரைவல் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு கோல் இருக்கு, அதை அவன் எப்படி அச்சீவ் பண்றான். ஸோ இது எல்லாத்தையும் இந்த வெறித்தனமான காக்கா கூட்டம் எப்படி ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹைக்யூ. ஸோ இந்த ஹைக்யூவோட சீசன் 4 இப்போ வர நவம்பர் மாசம் தமிழ் டபுள்ல வரப்போகுது. இதோட ஸ்டோரி எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நம்ம கரசனோ ஹை ஸ்கூலோட காக்கா கூட்டம் இப்போ ஒரு நேஷனல் டோர்னமெண்ட்டை சந்திக்க போறாங்க. ஸோ அவங்க கூட மோத போற டீம் யாரு, இது எவ்வளவு டஃபா இருக்க போகுது, இதை பத்தி எல்லாம் சொல்றது தான் இந்த ஹைக்யூ சீசன் 4 ஹைக்யூ டு த டாப். நவம்பர் 6ல இதை கிரன்ச் ரோல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. எப்பவும் போல வாரம் ஒரு எபிசோட் நம்ம கிரன்ச் ரோல்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற அனிமே வந்து தி ஃபேரவே பாலடின். இது ஒரு ஃபேண்டசி அனிமே. இதோட IMDb ரேட்டிங் வந்து 7.6 கொடுத்துருக்காங்க. கனடா யானிக்கி நோவால் அப்படிங்கிற ரைட்டரால எழுதப்பட்ட ஒரு நாவல் இது. இதோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னா, வில் அப்படிங்கிற நம்ம ஹீரோ 3 பேய்களால் வளர்க்கப்படுறாரு. அவர் மனுஷங்க வாழற இடத்துக்கு போயிட்டு எப்படி ஒரு மாவரரா ஆவறாரு அப்படிங்கறத பத்தி சொல்றது தான் இந்த அனிமே. இது வந்து கற்பனை உலகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அனிமே கிரன்ச் ரோல்ல இருக்கு, ஆனா தமிழ் டபுள்ல இல்ல. கிரன்ச் ரோல்ல எப்போ தமிழ் டபுள்ல வரும்னு அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்லல. அப்புறம் ஏன்டா இந்த அனிமேவை உள்ள இழுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமே வந்து கிரன்ச் ரோல்ல இல்லை, ஆனால் மற்ற OTT தளங்களில் தமிழ் டபுள்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அது என்னென்ன பிளாட்ஃபார்ம்னா, அனிமேக்ஸ் இந்தியா, ஜியோ டிவி, இந்த OTT வலைத்தளங்கள்லாம் வந்து நவம்பர் 1ல் தமிழ் டபுள் வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அனிமே வந்து ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமேவோட மெயின் கேரக்டர் தோரு ஹோண்டா. ஸோ இவங்க தான் இதோட ஹீரோயின். இதோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவை இழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு மர்மமான குடும்பத்துல வாழறாங்க. சோ இவங்களுக்குள்ள ஒரு மர்மம் இருக்கு, அவங்க வந்து விலங்கா மாற முடியும். சோ நம்ம ஹீரோயின் இந்த குடும்பத்தோட மர்மங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி சொல்றது தான் இந்த அனிமே. இதுவுமே ஃபேண்டசி கேட்டகரியான ஒரு அனிமே தான். இதோட IMDb ரேட்டிங் வந்து 8.5 கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் அனிமேவுமே அனிமேக்ஸ் இந்தியால தான் தமிழ் வெர்ஷன் வெளியாக போறாங்க. நவம்பர் 10ஆம் தேதியில வந்துரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா கிரன்ச் ரோல்ல கிடையாது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்த உடனே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற அனிமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிடெக்டிவ் கோனான். டிடெக்டிவ் கோனான் வந்து ஆல்ரெடி எல்லாருமே பார்த்திருக்கோம். இந்த அனிமே வந்து கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய அனிமே தான். இருந்தாலுமே கூட மேக்ஸிமம் 14+ இருந்து எல்லாருமே விரும்பி பார்க்கலாம். இது ஒரு ஃபேமஸான அனிமே கூட, ஒரு கிரைம் த்ரில்லரான அனிமே இது. இதோட ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ், அவரோட பேர் வந்து கோனான். ஸோ இதோட ஒவ்வொரு எபிசோடுமே எங்கேயாவது ஒரு கொலை நடந்துரும். அதை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொலையாளியா அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறத பத்தி சொல்றதா தான் இருக்கும் இந்த அனிமே. அது மட்டும் இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம ஹீரோக்கு யாரோ ஒரு ஊசி போட்டுருவாங்க. இதனால அவர் சின்ன பையனா மாறிடுவாரு. இதனாலேயே அவர் சின்ன பசங்களோடவும் சுத்திட்டு இருப்பாரு. இதனாலேயே சின்ன பசங்களுக்கும் இந்த அனிமே வந்து சூட்டபிளா இருக்கும். ஆனா இதோட கான்செப்ட் முழுக்க முழுக்க சின்ன பசங்களுக்கானது கிடையாது. சோ இதான் இந்த அனிமே. ஒவ்வொரு எபிசோடுமே தாறுமாறா இருக்கும். இதோட நியூ எபிசோட்ஸ் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டபுள்ல வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதுவுமே நவம்பர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா இந்த கிரைம் த்ரில்லர் சம்பந்தப்பட்ட ஸ்டோரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த அனிமேவை ட்ரை பண்ணுங்க. ஸோ இதோட கான்செப்ட் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பெரியவங்களுக்கானதாக தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகவே ஆகாது. புதுசாக பார்க்குறவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த 5ஆவதாக பார்க்க போகிறது உலக ஃபேமஸான நம்ம ஒன் பீஸ் சீசன் 27 ஜூ ஐலாண்ட் ஆர்க் வந்து நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ் டபுள்ல வரும்னு எதிர்பார்க்கலாம். சொல்ல வேண்டியதே இல்லை, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததான் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3யுமே நவம்பர் இல்லைனா டிசம்பரில் தமிழ் டபுள்ல ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, அதனால தான் அதை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை. ஸோ உறுதியான தகவல் தெரிஞ்சதும் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த நவம்பர் மாதத்தில் வெளியாக இருக்கிற அனிமேவை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த நவம்பர் மாதத்தில் வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே நண்பா, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க முக்கியமாக அனிமே ஃபேன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி பாய் நண்பா, உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு வந்து வியூஸ்